வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். லாவா அக்னி 2 அவங்களோட ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபயர் ஃபோன் வந்துச்சு. மேட் இன் இந்தியா ஃபோன் தானே, மேட் இன் இந்தியா. ஸோ கர்வ்டு AMOLED ஸ்க்ரீன் இருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் Dimensity 7050. அது எதுவும் இல்லை, 1080யோட ஒரு ரீபிராண்டட் வெர்ஷன் மாதிரி தான். 1080 900 ரீபிராண்டட் வெர்ஷன் தான். அதான் இந்த ப்ராசஸ் ஓவர் கிளாக்டு வெர்ஷனு. அதோட ரீபிராண்டட் வெர்ஷன் வந்து 7050 MT 6877 TTT ட்ரிபிள் டி போட்டிருக்கு. ஓகே, ஓவர் கிளாக்னு ஸோ சொல்றோம். இது ஒரே ஒரு மாடல் தான் வருது. 8GB 256GB 8GB LPDDR 4X RAM இருக்கு. 2GB UFS 2.2 ஸ்டோரேஜ் இருக்கு. சூப்பர். ஸோ மெயின் ஹைலைட் வந்து இந்த 120Hz AMOLED ஸ்கிரீன் தான். அதுவும் கர்வ்டு ஸ்கிரீன் இந்த பிரைஸ் ரேஞ்சில் யாருமே கொடுக்கறது இல்லை. 22,000 ரூபாய்க்கு ரியல்மி கொடுத்தாங்களே. 22,000 ரூபாய்க்குலாம் இல்லையே. ரியல்மி 10 Pro Plus 10 Pro Plus 25,000. ஓ, 1080 வச்சு. அப்படியா? அப்போ இவங்க தான் ஃபர்ஸ்டா? ஸோ இவங்க தான் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஃபர்ஸ்ட். ஸோ 120Hz அந்த வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் அது எல்லாமே இருக்கு. ரைட்டு. 4700 mAh பேட்டரி. பரவாயில்ல. அதுக்கப்புறம் 6 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். பாக்ஸ்லயே வந்து சார்ஜர் இருக்கு. சார்ஜர் டைப் சி சார்ஜர் வேற கொடுக்குறாங்க. USB டைப் சி சார்ஜர். ஓகே, 10 Pro Plus அதே மாதிரி கிட்டத்தட்ட 10 Pro Plus அளவுக்கு வந்து 1080 தானே. ஓகே, கிட்டத்தட்ட சேம் ப்ராசஸ் தான். சோ அதனால பெர்ஃபார்மன்ஸ் சிமிலரா இருக்கு. சோ 8GB plus 8GB வர்ச்சுவல் RAM அப்படிலாம் சொல்றாங்க. A54 என்ன? A54 வந்து Exynos 1380. அது எவ்வளவு 40,000 ரூபாய். 40,000. ஓகே, அந்த போன் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்த 20,000 ரூபீஸ் பீட் ஆகுது. சரி, வேற அடுத்தது மத்தெல்லாம் Dimensity 900 அதெல்லாமே கீழே தான் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது கீக் பெஞ்சில் இதுவும் கிட்டத்தட்ட 1080 அளவுக்கு தான் வருது. மோஸ்ட்லி பர்ஃபார்மன்ஸ் 1080 அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துருப்பீங்க 1080யோட டிவைசஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அதுதான் இருக்கும். ஸோ அது தவிர மல்டி கோரில் சிங்கிள் கோர் ஹையாக இருந்தால் மல்டி கோர் கொஞ்சம் ஸ்லைட்டாக கம்மியாக இருக்கும். ஓகே, அந்த அளவுக்கு ஒன்றும் கம்மி ஆகலை. ஸோ இது 10 Pro Plus வந்து 2300 இருக்கு. இது வந்து 2265 இருக்கு. கொஞ்சம் ஸ்லைட் ஒரு டிஃபரன்ஸ். ஸோ Dimensity 900 அதே ரேஞ்சில் தான் இருக்கு. A34 1080 தான் இருக்கு. ஸோ ஸ்னாப்டிராகன் ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஹையா இருக்கு. ரைட்டு. ஸோ அந்த எக்ஸினாஸும் கொஞ்சம் ஹையா இருக்கு. மல்டி கோர்ல பெர்ஃபார்மன்ஸ் சிபியூக்கு வந்து கொஞ்சம் பெட்டர் நினைக்கிறேன். சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. ரைட். ஸோ கேமிங் பார்ப்போம். வேப்பர் சேம்பர் கூலிங் அந்த ப்ராசஸருக்கு வச்சிருக்காங்களா. வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன ஹீட் ஆகுதா, என்ன ஆகுது, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், 90 FPS மோட்ல இந்த கேம்ல வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ லாவா அக்னி 2 5Gயோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அவங்களோட கேம் பூஸ்டர் ஒரு அவங்களோட ஓன் ஆப் இருக்கு. இன்ஜின் இம்பேக்ட் 3 கேம் ஆட் பண்ணியிருக்கேன். பேட்டரி இப்போ 87% இருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தோன்னா இப்போ கிட்டத்தட்ட 33. ஓகே, 33 தான். டெம்பரேச்சர் 29 டிகிரிஸ்ல இருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பிஜிஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணலாமா? இது டேரெக்டாக இப்போ நம்ம ஃபைனலாக ஆப் ஸ்டோர்லேருந்தே டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ அப்டேட் இருக்கா நம்ம பார்க்கலாம். ஓ, இதுங்களை ஓவர்லேயே வேறு இருக்கா? ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், மெமரி கிளியர், கேம் ப்ரொஜெக்ஷனு. ஓகே, ஒரு சிம்பிளான ஓவர்லே தான். ஓ, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இல்லையா? இல்லை. ஐயோ, ஈஸிலி பிளாக் பண்ணலாமே. இது ஆடியோவே வரல, கம்மியாக தான் இருக்கு சவுண்டு. ஆமாம், இதுவும் சிங்கிள் ஸ்பீக்கர் கூட அவ்வளோ லவுடாக இல்லை. மேக்ஸிமம் வால்யூம் வேறு இது இருக்குப்போ. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லைனா இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் தேங்க்ஃபுல்லி பாக்ஸில் உள்ளே இது கன்வெர்ட் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ், ஆடியோ, ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் இருக்குது, இல்லைனா HDR அல்ட்ரா கூட இருக்குது. நான் ஸ்மூத் எக்ஸ்ட்ரீமே போயிடலாம். ஸோ ஹை FPS மோடு வந்துடும். இதில் வந்து டிஃபால்ட்டாக இது இல்லை, FPS இல்லை. ரைட்டு, அது பிக்சல் மட்டும் தான் இருந்துச்சு அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் பார்க்கும்போது. இதில் நம்ம செட்டிங்ஸ் போய் பார்த்தோம், இல்லை எங்கேயுமே காணோம். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and play responsibly. ஆட்டோ பிரைட்னஸ் அப்பப்போ மூவ் ஆகிட்டே இருக்கு. ஆமாம், அது கையில் கொஞ்சம் ஹைட் பண்ணாலே அந்த செம அக்ரெசிவா இருக்கு. சென்சார் கொஞ்சம் இதுவா இருக்கு, ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. இங்க என்னடா செட் பண்றீங்க? ஐயோ, அதுக்குள்ள இவ்ளோ கம்மி ஆயிடுச்சு. The blue team has scored for the first time. ஐயோ, அந்த பிரைட்னஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு ஜி. ஏய்,
ஒருத்தன் கொல்லப்பட்டான். கேமோட ஃபீலிங் அதே மாதிரி தான் இருக்கு. பெருசாக ஒன்றும் இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்கு. சே 8 கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது ஆக்சுவலி ஸ்கோர்ஸ். ஐயோ ஒருத்தவங்க ஹைட் பண்ணுறாங்க, இவன் வேறு செட் பண்ணுறான். ஐயோ யாரா அப்படி சொல்றாங்க? Killing spree for the blue team. ஏய் சைட் லைன் சொல்லிட்டான். சிச்சோ ஆளைக்கான ஐயோ The red team is in the lead. Killing spree for the red team. Reloading. ஐயோ இந்த ஆட்டோ பிரைட்னஸ் ரொம்ப கேவலமா இருக்கு. இப்படிலாம் பிளாக் பண்ணா எப்படி கேம்குள்ள ஆட்டோ பிரைட்னஸ் Cover me. ஐயோ எங்கே சொல்றாங்க? சத்தியமா தெரியல, இங்கேருந்து வருது புல்லட் வந்துட்டே இருக்கு. என்ன ஆகுதுன்னு தேவன் புரியல. Half of the match is over and the red team is in the lead. Killing spree for the red team. Reloading. Cover me. 38 பேக்ல Red team victory. ஓகே 37-38. 38 இந்த கேம்க்கே 38ஆ? சரி ஓகே. பேட்ரி இப்போ 85. சரி கார்டில் அது நல்லா இருக்குமா பார்க்கலாம். ஆட்டோ பிரைட்னஸா? ஓ லோவில் மட்டும் தான் மேக்ஸ் இருக்கா? ஓ டீம் டெத் மேட்ச். இதான் இந்த புதுசாக மாட்டோம். Deathmatch. புது மேட்ச். ஏதாச்சும் முன்னாடி விளையாட்டுருக்கோம். We've taken the lead.
காணோம். ஓடு. UAV recon standing by. Repeat, UAV recon is standing by. UAV online. முன்னாடி தானே இருந்தான். எங்க போயிட்டான்? பின்னாடி அடாடி. இந்த மேப் ரொம்ப பெருசு. ஐயோ, ஒருத்தன் கண்டுபிடிக்கிறதே பையன். நான் ஒரு ஃபோன் பார்த்துருக்கேன். UAV recon ready for deployment. UAV online. Hunter killer drone on standby. Predator missile awaiting orders. பின்னாடி டேய் பின்னாடி வா. சிச்சோ, அங்க போகாது, அது பிரச்சனை. நாளை போடலாம். Friendly hunter killer drone deployed. ஒன்று பேட்ரி 84. ஒரே ஒரு பர்சன்ட் கம்மி ஆச்சுங்களா? டெம்பரேச்சர் 37 கம்மி ஆச்சு. டெம்பரேச்சர் பரவாயில்லையே. இந்த பிஜிஎம்ஐ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, அதான் 29 கரெக்ட். சரி, ஓகே. சரி, இந்த கேம் போஸ்டர்லேருந்து கென்ஷின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓடுறதுக்கு. ஏன்னா இது பேசிக்கலி டிமென்சிட்டி 900ல, அது 1080. அதுக்கப்புறம் இப்போ 7050. ஓகே, குவாலிட்டி எல்லாமே ஹையஸ்டில் இருக்குது. FPS 60, மோஷன் பிளர் ஆஃப். ஓகே, பட் ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தெரியும். பரவாயில்லையே, கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் ஓடு. 60 ப்ரைஸ் இல்லை, ஆனால் கூட
கண்டிப்பாக ஹீட் ஆகுது. ஃபோன் ஹீட் ஆகுது. 39 40 41 பின்னாடி 41 கிளாஸ் இது சைடில் வச்சுக்கலாம். மெட்டல் ஃப்ரேம்ஸ் கூட ஸ்லோவாக ஹீட் ஆகுது. பின்னாடி அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. 41 மேக்ஸிமம் சார்ஜ். பேட்ரி இப்போ 82 85லேருந்து 82வா? சரி, ஒரு 84 இருந்துச்சு. ஆமாம், ஓகே, ஒரு 2% தான் கம்மியாச்சு இப்போ. ஓகே, ஒரு டீசெண்டான கேமிங் ஃபோன். இன்னும் கொஞ்சம் ஹையன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே, எதுவுமே இல்லை. வெறும் 778G இருக்கு, போக்கோ X5 Pro இருக்கு. கரெக்டு. ஸோ அவ்வளோதான், வேறு ஆப்ஷன் எதுவுமே இல்லை இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கேமிங் ஃபோன்னா. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் காஸ்ட்லியாக போனோம் அப்படின்னா Dimensity 7200 8200 அதுதான் இருக்குது. ரைட்டு. ஸோ இப்போ அல்ட்ரா வேறு வந்திருக்கு. ஓகே, ஓவராலாக AMOLED டிஸ்பிளே மல்டிமீடியாக்கு ஓகே. சீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அந்த டிஸ்பிளே பிரைட்னஸ் இஷ்யூ அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாஃப்ட்வேர் பக் மாதிரி ஏதாவது இருக்குன்னு எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை எதுவும் இருக்காது இந்த ஃபோனில். ஓகே, இதுதான் வந்து லாவா அக்னி 2ஓட கேமிங் வீடியோ, அன்பாக்சிங் வீடியோ இருக்குது. அது பார்க்கலன்னா அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் CHN மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.